ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கவுனி அரிசி ப்ளஸ் ராகியில் செஞ்ச லட்டு வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்சது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஒரு கப்பில் கவுனி அரிசி மாவு, ஒரு கப்பில் ராகி மாவு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுமே நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சது தான். ராகி மாவு கடையிலேயே கூட ரெடிமேடாக கிடைக்குது. ஆனால் கவுனி அரிசி மாவு கிடைக்குதான்னு தெரியல. நான் கவுனி அரிசி வாங்கி அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். கவுனி அரிசி பாருங்கள், இப்படி இருக்கும். இது மருத்துவ குணம் நிறைய இருக்குது கவுனி அரிசியில். இது சொல்கிறதுன்னா ஒரு வீடியோ போகாது, அவ்வளோ இருக்குது. அப்படி இதில் என்ன மருத்துவ பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயர்ன் நிறைய இருக்குது, கால்சியம், புரோட்டீன், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே நிறைய இருக்குது. இது டயபெட்டிக்கு ரொம்ப நல்லது இந்த அரிசி யூஸ் பண்ணால். ஏன்னா ரத்தத்தில் அந்த குளுக்கோஸ் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிற லோ கிளைசமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தன்மை இருக்குது இந்த அரிசிக்கு. அதே மாதிரி வெயிட் லாஸுக்கு யார் யார் ட்ரை பண்ணுறாங்களோ இந்த அரிசியை ரெகுலராக எடுத்துக்கிட்டால் நல்லா குறையுது வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைபர் ரிச்சாக இருக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வயிற்றில் செரிமானம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அவங்களும் கூட இந்த அரிசியை எடுத்துக்கலாம். இன்னும் நான் சொன்னது இதில் ஒரு 10% தான். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால தான் இதை எப்படியாவது நம்மளோட ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் இந்த லட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதனால தான் இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த ரெண்டு மாவையும் நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும்போது அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ராகி மாவு சேர்க்குறேன். அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க. நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் கருப்பு கவுனி அரிசி மாவை சேர்க்குறேன். ராகி மாவு வறுத்தெடுக்க எனக்கு ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. இதையும் அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ ரெண்டு மாவையும் நான் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். அடுத்தது எள்ளு வறுத்துக்கலாம். எள்ளு சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும் வாசனை. இதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் எள்ளையும் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இந்த 2 கப்பு மாவுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லத்தை லைட்டாக தட்டி எடுத்துட்டுருக்கேன். நான் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதை மாவையும் வெல்லத்தையும் கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கலாம். என்ன தான் நம்ம கையால் கலந்தாலும் சின்ன சின்ன வெள்ளைக்கட்டிகள் இருக்கும். வெல்லம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, கொஞ்சம் இனிப்பாக இருக்கணும் அப்படின்னா 1.25 அளவுக்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வாங்கின இந்த வெல்லம் நல்ல ஸ்வீட் இருக்கிறதுனால எனக்கு 1.5 போட்டாலே சரியாக இருக்குது. இப்போ மாவையும் வெல்லத்தையும் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். மிக்சியில் பொடிக்கும்போது ஒரு 3 ஏலக்காய் இது கூடயே சேர்த்து நான் பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டேன். இந்த ப்ராசஸ் ஏன் பண்ணுறோன்னா, நல்லா அந்த மாவும் வெல்லமும் எல்லா இடத்துலையும் இன்கார்பரேட் ஆகும். அதுக்காக தான் மிக்சியில் போட்டு பொடிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக பொடிச்சுக்கோங்க. ஏன்னா வெல்லம் சேர்ந்ததுனால சிக்கி சிக்கி கொஞ்சம் அரைக்காது மிக்சி. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நிதானமாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம முந்திரியும் பாதாமியும் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதே மாதிரி பாதாமியும் வறுத்து எடுத்துக்கலாம்.
இப்போ முந்திரி பாதாமை நல்லா வறுத்து எடுத்துட்டேன். அதே கடாயில் வந்து நம்ம கொஞ்சம் நெய் உருக்கிக்கலாம் இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு. இதுக்கு நெய் வந்து ரொம்ப செலவாகாது, கொஞ்சமாக உருக்கிக்கலாம். இப்போ நம்ம மாவு கூட இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துடலாம். இதே மாதிரி எள்ளு, இதை நல்லா கலந்துட்டு இதில் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம லட்டாக பிடிக்க வேண்டியது தான். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வெளியில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி சத்துள்ள ஆகாரங்கள் செஞ்சு கொடுத்தா அவங்க உடம்புக்கு நல்லது. இதை இப்போ நல்லா கலந்தாச்சு. இதில் நெய் சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து உருண்டைகளாக பிடிக்கலாம். உங்கள் விருப்பமான சைஸில் இதை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இது உருண்டை பிடிக்க வருமா வராதான்லாம் பயப்படாதீங்க. அப்படி சப்போஸ் கீழே உதிர்ந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸி தான். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் பிடிச்சிக்கலாம். இப்போ கவுனி அரிசி அண்ட் ராகி சேர்ந்த லட்டு ரெடி ஆகிடுது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.